ஸ்ரீபெரும்புதூர் அருகே கவுன்சிலர் காவல் நிலையத்தில் மரணமடைந்த விவகாரத்தில் 8 நாட்களாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விசாரணை கைதிகள் மரணம் என்பது சமீப காலமாக தொடர்கதையாகி உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கசிப்பட்டு பகுதி கவுன்சிலரான சாந்தகுமார் கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்று பிணையில் வெளியே வந்தார். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட அவர் கடந்த 13ஆம் தேதி சிறையில் மரணம் அடைந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல் ஆய்வாளர் குணசேகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். எனினும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி சாந்தகுமாரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் ஆவடி காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். இதனிடையே காவல் மரணங்கள் அதிகரிப்பதை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் காவல்துறை விசாரணை கைதி சாந்தகுமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததாகவும் உடற்கூறாய்வில் அவர் உடம்பில் இரத்தக்கட்டு, வீக்கம் உள்ளிட்ட காயங்கள் உள்ளதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியை தருவதாக தெரிவித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களிடமும் விசாரணை கைதிகளிடமும் சட்டப்படி காவல்துறையினர் நடந்து கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.